ரோட்டரி என்பது ஒரு சமுதாய பணி, உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய பணியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி, இங்கே தெரிவித்தவர்கள் சொன்னது போல டிஸ்ட்ரிக்ட் 3000 என்பது உலக அளவில் அதிக உறுப்பினர்களை கொண்டதாக தெரிவித்தார்கள். உண்மையிலேயே மிக பெருமையாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் பொதுநல நோக்கம் கொண்டவர்களாக, சமுதாய பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையோடு எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக 27 லட்சம் ரூபாய் நிதி பெற்றதாக நம்முடைய அண்ணன் ஊட்டியார் எம்பிஆர் அண்ணன் அவர்கள் தெரிவித்தார்கள். நான் உன்னை மட்டும் மறந்துட்டாங்க. இன்னொரு சைபர் சேர்த்தி போட்டு வாங்கியிருக்கணும். வெறும் 27 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு மாமகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த இன்னொரு சைபர் பக்கத்திலேயே போட்டு வாங்கியிருப்பேன். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் குறைவு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் மாமன்லாம். இதை வந்து பார்த்தோன்னே சொன்னேன், பெரிய பஸ்ஸே போட்டிருக்கலாமே. அது மட்டும் இல்லை, ரோட்டரியில் இன்னொரு நிகழ்வும் மிக அற்புதமாக நடக்க இருக்கிறது. அதுக்கு இடத்துல நம்முடைய அசோக் லேலண்ட் நிறுவனத்திலிருந்து ஒரு சேஸ் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் ராஜேந்திரன் அவர்கிட்ட வாங்கி கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். எதுக்காக என்னன்னா, இப்போதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்ற 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்னர் அசோக் லேலண்ட் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக 5 ஆம்புலன்ஸுகளை திறந்து வைத்தார் சென்னை கோட்டையில். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது தெரிவித்தது போல நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்திருக்கிறோம். எம்ஆர்வி ட்ரஸ்ட் என்ற பெயரில் மரம் நடுகின்ற நிகழ்வு, அதே போல ரத்த தானம் போன்றதை முழுமையாக அர்ப்பணிப்பு உணர்வோடு அதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் அசோக் லேலண்ட் கம்பெனியில் கேட்டேன், எனக்கு எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டேன். கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இப்போ நீங்க எல்லாம் ரோட்டரியில் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்ச உடனே அது இப்போதைக்கு நடக்காது. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அந்த அண்ணன் கொடுத்த ஸ்பெசிபிகேஷன்ல அந்த சேஸ் அசோக் லேலண்ட் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக ரோட்டரி சங்கத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் மேலே அனுப்பிச்சிருக்காங்க. கம்பெனி அப்ரூவ் ஆகி வந்த உடனே அடுத்த வாரம் அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடும். இது நடமாடும் மருத்துவமனை. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோயை கண்டறியக்கூடிய வகையில் ஒரு நவீன ஸ்கேனிங் மிஷினோடு சேர்த்து 12 மீட்டர் பஸ். இப்போ பஸ் ஓடுறதுனா பெரிய பஸ் எஸ்டிடிசி வண்டி மட்டும் 12 மீட்டர் இருக்கும், சின்ன வண்டி 11 மீட்டர் இருக்கும். 12 மீட்டர் வண்டி பேருந்து வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு சேவை. ஏனென்று சொன்னால் இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது மார்பக புற்றுநோய். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிய தவறிவிடுவதால் அதனுடைய தாக்கம் அதிகமான பிறகு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அதிலிருந்து அவர்களால் விடுபட முடிவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயத்தை மிரட்டி கொண்டிருந்த அந்த புற்றுநோய் என்பது அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்கின்ற நிலையில மருத்துவ உலகம் இன்று விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. ஆனால் அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிவதற்கு கிராமப்புறங்களில் அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதலாக நம்முடைய ரோட்டரி என்பது அந்த நிகழ்வையும் இதில் இணைத்திருக்கிறார்கள். மிக விரைவில் அதையும் செய்து கொடுப்பார்கள். அப்படி அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் கேன்சர் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, காற்று நீர் மாசுபடுதல் காரணமாகவும் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றத்தின் காரணமாகவும் பல்வேறு நோய்கள் வருகின்றன. ஆனால் இன்றைய மருத்துவ உலகம் அதையெல்லாம் சரி செய்கின்ற வகையில் அதுவும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி இருக்கிறது. ஏன்னா மேடையில் பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் முன்னோர்களை எடுத்துக்கொண்டோம். நாம் அதையும் நான் வந்து அடிக்கடி சொல்லுவோம். நம்ம ஏர் ஓட்டுறதையும் பார்த்துருக்கிறோம், டிராக்டர் ஓட்டுறதையும் பார்த்துருக்கிறோம், கட்ட வண்டிலையும் போயிருக்கிறோம், ஃப்ளைட்லையும் போகிறோம். இந்த தலைமுறை தான் இரண்டையும் பார்க்கும். ஏன்னா வருங்காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இன்னைக்கு மருத்துவ உலகம் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறது. தேசிய அளவில் மருத்துவத்துறை என்பது முதலிடத்திலே தமிழகம் இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால்
நாங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஓமாந்தூரார் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்தோம். பணியில் சேரக்கூடிய மருத்துவர்களுக்கு பணியாணை வழங்குகின்ற நிகழ்வு. அப்பொழுது 2 கைகளும் இழந்த ஒருவருக்கு மாற்று கைகளை பொருத்தி அவர் முதலமைச்சரிடத்தில் வந்து வணக்கம் தெரிவித்து அதை அந்த செயல்பாடோடு இருந்ததை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. மறுபடியும் ஒரு நிகழ்வுக்கு செல்லும் பொழுது இருதயத்தை முழுமையாக மாற்றி ஒரு அறுவை சிகிச்சை செய்திருந்தார்கள். அதெல்லாம் நடைமுறையில இந்த சாத்தியம் என்கின்ற அளவிலே நாம் விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது, மருத்துவத்துறையும் முன்னேறி இருக்கிறது. தேசிய அளவில் நம்முடைய தமிழகம் என்பது முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் எல்லாம். அதை நாம் பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதையெல்லாம் கருத்திலே கொண்டு நம்முடைய ரோட்டரி சமுதாய பொறுப்புணர்வோடு இதுபோன்று சமுதாய பணிகளை செய்கின்ற தொழிலதிபரோடு இணைந்து கரூர் மாவட்டத்தில் முதலாக நடமாடும் மருத்துவமனையும் அந்த ஸ்கேனிங் வசதியுடன் கூடிய மருத்துவ வாகனங்களையும் இயக்குகின்ற சிறப்பாக செயல்படுத்துகின்ற நிகழ்வு என்பது உண்மையிலேயே ரோட்டரியில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு இணையாக அனைத்து வசதிகளும் கூடிய மருத்துவக் கல்லூரியும் கூடிய மருத்துவமனையை நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கரூரின் மையப்பகுதியில் மிக பிரம்மாண்டமாக 2 மாதத்திற்கு முன்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு 150 மாணவர்கள் பயில்கிறார்கள். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 700 படுக்கைகள் இருக்கிறது. நம்முடைய கரூர் அரசு மருத்துவமனையிலே 300 படுக்கைகள், ஆக மொத்தம் 1000 படுக்கைகள் வசதி கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனையை கொடுத்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு நிதிகள் போதாது என்று சொன்ன உடனேயே 40 கோடி ரூபாயை வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அந்த அளவிற்கு நமக்கு ஒரு மருத்துவம் என்பது ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக இருந்ததை அதை சுலபமாக்கி கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரின் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயனடைகிறார்கள். அதுவும் அதை மேலும் வலுச்சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய ரோட்டரி இன்று நடமாடும் மருத்துவமனையை இன்று துவக்கி வைத்திருக்கிறோம். அதே போல வருகின்ற காலங்களில் அந்த ஸ்கேனிங் வசதியுடன் கூடிய மிகப்பெரிய பேருந்து 12 மீட்டர் கூடிய மிகப்பெரிய பேருந்தில் அந்த CSR நிதியின் மூலமாக அதுவும் ஒரு நாள் இது போன்று சிறப்பான ஒரு விழாவாக நடைபெறும். அதையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் PKA குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.